ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட்னா உங்கள் ஏஸ்க்கு அப்கமிங் ராஜமௌலி சாரோட ஃபிலிம் அண்ட் மகேஷ் பாபு சாரோட ஃபிலிமோட இம்பார்ட்டண்டான ஸ்டோரி பிளாட் லீக்ஸ் தென் இது மட்டும் இல்லாமல் செட் பிக்ஸ் லீக்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த அப்டேட்ஸ் தென் இது மட்டும் இல்லாமல் கிடைச்சிருக்கக்கூடிய பிளாட் லீக், இந்த படத்தோட ரிலீஸ் இப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து டோட்டலாகவே ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றது வந்து கிளியராக நமக்கே புரியுது. ஏன்னா இது இண்டியானா ஜோன்ஸ் அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்ஷன் வித் அட்வென்ச்சர்ஸ், அந்த ஒரு ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு படமாக இது இருக்க போது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. தென் இது மட்டும் இல்லாமல் மகேஷ் பாபு சாரோட அவுட்ஃபிட், இப்போ செட் பிக்ஸில் இருக்கக்கூடிய அவுட்ஃபிட்லாம் பார்க்கும்போது லைக் அது அன்சார்ட்டடில் வந்து போட்டிருப்பாங்களா, ஒரு டிஷர்ட் கன் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு பக்கிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா, ஸோ அது மாதிரியான ஒரு லுக்கில் இருக்காரு. கார்கோஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு பக்கா ட்ரெஷர் அண்ட் ஃபேண்டசி ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்ல தான் இருக்க போதுன்றனால எல்லாத்தையுமே விஎஃப்எக்ஸ்ல பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்றனால ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டைரக்டர் வெர்ஷன் சொல்றது. பட்ஜெட் விஎஃப்எக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து செய்யணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்டருக்கு கத்துக்கிறது. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 1300 கோடி. இந்த படத்துல நினைச்சா எல்லாமே ஃபாரஸ்டா இருக்க மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணலாம். இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வேற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த பட்ஜெட் எல்லாம். பின்ன இப்போ ஃபாரஸ்ட் தானே, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டெசர்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்கும் போல. அதனால ஸ்ட்ரெயிட்டாக டைரக்டாக கென்யன் கவர்மெண்ட்டே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி லைக் இந்த கென்யாவில் நாங்கள் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவர்மெண்ட் ஃபுல் பெர்மிஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் யூனிட்டுமே அங்கே இறங்கிட்டாங்க. அதுக்கான மீட்டிங்ஸ், அதுக்கான பேப்பர் சைன்கான ஃபோட்டோஸ், கென்யா கவர்மெண்ட்டோட பிரசிடென்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிபர்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது. ஒரு பக்கா பிளானோட வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு லொக்கேஷனை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஹோல் ஃபிலிம் வந்து எடுக்கக்கூடிய ப்ராப்பர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. அது போக பேட்ச் ஒர்க், சின்ன சின்ன வேலைகள், இந்த இண்டோர் அது மாதிரியான விஷயங்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு விஎஃப்எக்ஸில் கவர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60% ஆஃப் ஃபிலிம் எதில் இருக்க போதோ அந்த ஒரு லொக்கேஷனையும் அவங்க தேடி பிடிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக பட்ஜெட்டை இன்னும் ப்ராப்பராக எந்த இடத்துக்கு விஎஃப்எக்ஸ் தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, லொக்கேஷன் மட்டும்தான் லைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கூட லைவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி லீக்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த லீக் உண்மையா இல்லை ஃபேக்கா ரெடி பண்ணியிருக்காங்களா ஒன்றும் புரியல. மகேஷ் பாபு சாரோட அந்த அவுட்ஃபிட், கேமரா, அந்த யூனிட் மெம்பர்ஸ்லாம் நிற்கிறது தெரியுது தெளிவாகவே. இதை வந்து ஃபேக்காலாம் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டாக அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லயன் நிற்குது. என்னடா அது ரியல் லயனை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இது கடிச்சிடாதா, என்னது ட்ரெயின் லயனா, ஒன்றுமே புரியல. நிறைய பேர் யோசிக்கலாம், ப்ரோ ப்ளூ கிராஸ்லாம் பிடிச்சிடாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்தியாவில் எடுத்தாதான், இந்தியாவில் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து ப்ளூ கிராஸ் வரும். ஃபாரின்ல வச்சு ஷூட் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு ஒன்றும் கேட்க முடியாது. இது மாதிரி தான் கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு படம் வந்தது. அதனால தான் அனிமல் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஷூட்டிங் பண்ணாம தாய்லாண்டில் அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணாங்க. அது மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். ஆக்சுவல் லைவ் அனிமல்ஸ்லாம் ஷூட் பண்றாங்கன்ற காரணத்தினால மேபி ஃபாரினை இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அப்பயே நான் உத்து பார்த்தேன், இது எதுவும் ஃபேக் பண்ணிட்டாங்களா நல்லா அந்த லயனை ஜூம் பண்ணி பார்த்தா லயனோட காலில் வந்து பேட்ச் மாதிரி போட்டு கயிறு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ரோப் மாதிரி, பெரிய ரோப்பு, லயனை பிடிச்சி நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பெரிய ரோப்பை போட்டு கழுத்துல காலை போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. அது தனியா நிக்குது கொஞ்சம் தூரமா, அதாவது யூனிட் மெம்பர்ஸை விட்டு கொஞ்சம் தனியா தள்ளி நிக்குது. ஷூட்டிங் மட்டும் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எவ்வளோ விஎஃப்எக்ஸ் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இறங்குறாங்க க்ரூ மெம்பர்ஸ். ஒரு 2-3 மந்த்ஸ்க்குலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் வந்தது. லைக் இதே மாதிரியான ஒரு பொட்டல் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு ஒரு 4-5 பேர் அடிச்சு தரத்தனத்துட்டு வந்து முட்டி போடுறா எங்க பாஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போடுற மாதிரி ஆப்போசிட்ல பட்டா ஒருத்தர் வீல் சேர்ல வராரு. யாரான்னு பார்த்தா பிருத்விராஜ் சார் இருந்திருப்பாரு. பிருத்விராஜ் சார் இந்த படத்துல ஒரு ரோல் பிளே பண்றாரு. ஸோ அவர் வீல் சேர்ல வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பிருத்விராஜ் சார் வந்து ஒரு பக்கா வில்லனா இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து கால் நடக்க முடியாத ஒரு ஆளாகவும் இருக்கிறாரு. மேபி இது வந்து ஏதாவது ஒரு மேஜிக்கல் பவர் ஆர் மேஜிக்கல் எலமெண்ட் எடுக்க போற அந்த ஒரு ட்ரெஷர் ஹண்ட், அவருக்கு அவரோட கால், அவரோட உடம்பு சரியானோ, இல்ல அவர் வந்து ஒரு இமோர்டாலிட்டி அடையணும், இது மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹையர் பண்ண ஒரு ஆளா தான்
தான் மகேஷ் பாபு இருக்காரு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து சாமி பேஸ் பண்ண ஒரு ஜானர்ல இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டா ராஜமௌழி சார் வந்து ஒரு சின்ன போஸ்டர் கழுத்துக்கு இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் விட்டுருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை பேஸ் பண்ண ஒரு டாலரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். ஒருவேளை கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்டிங்குள்ள இவர் இறங்குறாரு. அதை வந்து வில்லன் வந்து பவுண்டி மாதிரி செட் பண்ணி அதை எடுத்துட்டு வர சொல்றான். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துல இது போகும். தி டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு வித் ஆக்ஷன் ஃபிலிமா இருந்தாலுமே மித்தாலஜி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஃபேண்டசி அந்த படத்துல வந்து பிளெண்ட் ஆக போகுது. இதுக்கு அடுத்த அப்டேட்ஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வமாக இருக்குது இந்த படத்தை பார்க்கணுன்னு. ராஜமௌழி சார் வந்து வேர்ல்டு வைடாக கவர் பண்ணுற அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயங்கள் லிட்ரலி ஃபயராக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ரிலீஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பேசிக்கிட்டது என்னன்னா 2027 இயர்லி ரிலீஸ் ஆகும், இல்லைனா 2027 சம்மர் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இன்னும் ஷூட்டிங் போக தான் போகுது. இந்த இயர் ஃபுல்லாகவே ஷூட்டிங் போகுது. நெக்ஸ்ட் இயரோட மிட்டில் ஷூட்டிங் முடிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இறங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரொமோஷனுக்கு மட்டுமே 2 months கிட்டத்தட்ட எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 months டோட்டலாக இந்தியா ஃபாரின் ஒரு பெரிய டூரே போக போகிறாங்க, ஹோல் க்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிக்கஸ்ட் பேன் வேர்ல்டு ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.